இந்தியாவின் ஆதித்யா எல்1 சூரியனின் சமீபத்திய தோற்றத்தை படம் பிடித்து இஸ்ரோவுக்கு அனுப்பி வச்சிருக்கு. சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ ஆதித்யா எல்1 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தினாங்க. 127 நாள் பயணத்துக்கு பிறகு கடந்த வருடம் 2023 செப்டம்பர் மாதம் சூரிய வட்டப்பாதையில் வெற்றிகரமாக இது நுழைஞ்சுது. பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் ஆதித்யா பயணித்து கொண்டிருந்த நிலையில கடந்த மே மாதம் ஆதித்யா எல்1 சில புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன மாதிரியான புகைப்படங்களை அனுப்பி வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர சீற்றத்துடன் கூடிய சூரியன் படங்கள் குறித்து இஸ்ரோ அதிகாரிகள் சொல்லும்போது, ஆதித்யா எல்1ல மிகவும் சக்தி வாய்ந்த LUIT தொலைநோக்கி சூரியனின் அல்ட்ரா வயலட் புகைப்படத்தை எடுத்திருக்கு. எக்ஸ் மற்றும் எம் கதிர்கள் உள்ளிட்ட பல்வேறு கதிர்கள் குறித்த விவரங்களையும் நமக்கு இது அனுப்பிச்சிருக்கிறதால முழு விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மே மாதம் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் பூமியில் காந்த கதிர்வீச்சு ஏற்பட்டதையும் கூட மே 11 அனுப்பிய புகைப்படத்தில் தெளிவாக பதிவாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா எல்1 எடுத்த புகைப்படங்கள் மற்றும் அதன் விவரங்களையும் இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறாங்க. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்மளுடைய விஞ்ஞானம், இந்தியாவின் வளர்ச்சி இனிவரும் நாட்களில் இதே போல் பயங்கர தொலைநோக்கோட நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்ட்டு அநேக வல்லுநர்களும் அநேக விஞ்ஞானிகளும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. சவாலான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சாதகமாக மாற்றக்கூடிய எல்லா நவீன சக்திகளையும் இந்தியா உள்ளடக்கியிருக்கு அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க.